யாருன்னு தெரியுமா? தந்தை என்றால் யாருன்னு தெரியுமா? நீ எல்லாம் கொஞ்சமாச்சும் மதிக்கிறியா? 3 வேளை கொட்டுறையில கொஞ்சமாச்சும் கூறு இருக்கா? 3 வேளையா 7 வேளை நீ தான் கொட்டுற. நாங்களாம் 3 வேளை சாப்பிடுறோம். உங்களுக்கு என்ன வேலை? திங்கிற, சாப்பிடுற, தூங்குற, திரும்ப திங்கிற, சாப்பிடுற, தூங்குற. எல்லாம் போனா வந்தா உனக்கு தூக்கி போடுறதுக்கு ஒரு ஆளு, கழுவி விடுறதுக்கு ஒரு ஆளு. தலை வலிக்கிறா. அப்படி உனக்கு முறப்பு, கோபம் உனக்கு எல்லாம் வருது. என்னடா முறப்பு? பவுலிங் குத்து பார்த்திருக்கியா? பவுலிங் குத்து இந்தியா குத்தியா பார்த்துக்க. தந்தை என்பவர் சொல்லு இல்ல, நீ என்ன நீ அசால்ட்டா பாக்குற மாதிரி நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. பாக்குற மாதிரி இருக்கு லுக்கிங்கேவும். நான் என் தந்தைக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தேன் தெரியுமா? இப்ப குத்துறி தாங்க அந்த பவுலிக்கு குத்த கீழே அடிக்கிறோம் தெரியுமா? கிழிச்ச கோட்டை தாண்டது இல்ல, அப்படியே கோடு வளம் மறந்துட்டாலும் கூப்பிட்டு நிக்க வச்சு கிழிச்சுட்டு அமுச்சு விடுமா. எங்கம்மா போயிட்டு வந்து விட்டுட்டேன். இந்த மாதிரி நீ இருந்து பழகு. சரியா? புரியுதா? எப்படி நீ பேசிக்கிட்டு இருக்க? நீ வாட்டுக்கு ஆடுற, ஓடுற, அங்கிட்டு பாக்குற, இங்கிட்டு பாக்குற. கொஞ்சம் கூட ஒரு மனுஷனையும் மதிக்க மாட்டுற. நீ எல்லாம் நாளைக்கு உனக்கு சம்பாதிச்சு குடுத்து கஞ்சி குடுத்த இப்பயே நீ மதிக்க மாட்டுற. ஏன் நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி, ஒரு அழகு கட்டது மதிக்க ஒரு கஞ்சி ஊற்றினா நல்லா பெற்று வளர்த்து ஒரு ஆளாக்குறதுக்கு என்ன முறைக்கிற மாதிரி இருக்கு. சரி விட மிச்சத்தை நாளைக்கு பேசுறேன்.